திமுக அளித்த 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் 50 கூட நிறைவேற்றவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுக போல் அல்லாமல் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என்றார். கோவையில் கல்லூரி மாணவர்களிடையே போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதால் கோவையில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகத்தை திறக்க வலியுறுத்துவோம் என்று கூறினார். கொரோனா தொற்றில் நாம் பாதித்தும் கூட நாம் உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கிறோம் என்றும் மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு முடக்க பார்க்கிறது என்றும் தெரிவித்தார். பாஜக அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது தனது விருப்பமாக இருந்தாலும் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தொண்டனாக கட்டுப்படுவேன் என்றும் அவர் அப்போது கூறினார். இன்னைக்கு விஸ்வகர்மா யோஜனா முதல் எடுத்துக்கலாங்கன்னா 13,000 கோடி ரூபாய் திட்டம். அது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இதை முதல்வர் விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தாங்க. நாம் சொல்லியிருக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முழுமையாக மாறுபட்ட திட்டம். நாம 3 லட்சம் ரூபாய் 1 லட்சம் அவங்களுக்கு நாம அதிகப்படியான கம்யூனிட்டி சேர்த்திருக்கோம், அவங்க குறைவான கம்யூனிட்டி சேர்த்திருக்காங்க. அதனால் மாநில அரசுகிட்ட நான் கேட்க விரும்புறது, ஐயா நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்கள் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யலை அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க 1 ரூபாய் கூட நிதி அலோகேட் பண்ணணும். இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து 13,000 கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க? ரெக்கார்டு கொடுக்கட்டும். மோடி ஐயாவுடைய விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பதிவு டீட்டெயில் தமிழக அரசு கையிலே இருக்கு, அதே வெளியிடட்டும். ஸோ நமக்கு பதிவு செய்ததில் 10ல் ஒருத்தர் தான் தமிழ்நாடு விஸ்வகர்மா திட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது அவங்களே கிளாரிஃபை பண்ணட்டும். 1 ரூபாய் கூட ஃபண்டினை டிஸ்போஸே பண்ணல. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மத்திய அரசுடைய திட்டத்தை முடக்க பார்த்து மாநில அரசு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் ஃபெயிலியர் தானே. இது அவங்க மாநில அரசு உணர்ந்துக்கணும். அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம், அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆக போகுது. காரணம், இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்தில் 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியான கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல. அவங்களால மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க தேவையில்லாம முதலமைச்சருடைய மலிவு மருந்து கடை ஆரம்பிச்சு உங்களாலையும் ப்ரொக்யூர் பண்ண முடியல. மத்திய அரசுக்கு சப்ளை செயின்ல வரக்கூடியதை நீங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுவும் பிரச்சனை. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தா முழுமையா நிறைவேற்றும். மத்திய அரசு திட்டத்தையும் நிறைவேற்ற விடாம உங்க திட்டத்தை கொண்டு வந்து அதையும் பிளாக் பண்ணி 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு. ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு, இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை, அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? வேற சப்ளை செயினுக்கு போங்க. நீங்க வாங்குறதுனால அங்க போற சப்ளை செயின் பாதிக்குது. அதனால 2 திட்டமும் கூட ஏட்டிக்கு போட்டியாக கொண்டு வந்த திட்டம் அட்டர் ஃபெயிலியர் தான். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் சரியான முறையில் விவசாயிகளுக்கு போய் சேர மாட்டேங்குது, இண்டஸ்ட்ரியல்ஸ்காரங்களுக்கும் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரியல்காரங்களுக்கும் போய் சேர மாட்டேங்குது. அவங்களும் எல்லாருக்கும் கருப்புலையுமே எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியுது சார், எவ்வளவு வருதுன்னு தெரியல சார். அப்படிங்கிறப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, எதற்காக இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் சக்சஸ் ஆகுதுனாங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கு. பிஜேபி ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருக்கும் பொழுது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. இங்க அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதாவது ஃபேக் டேட்டா போடணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல மிக முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா, 38 லட்சத்தில் ஆரம்பிச்சு 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல, டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு. நம்ம ஆரம்பிக்கும் போது 38 லட்சம். உன் டாக்குமெண்ட் இப்படி இல்லை, பட்டா சிட்டா 2 பேர்த்து பேரில் இருக்கு, ஒரே குடும்ப பிரிங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சி 21 லட்சத்தில் வச்சிருக்கிறாங்க. ஸோ மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி இல்லாம பாருங்க. ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது. இங்க நேற்று கூட ரக்கா சொன்னாங்க, நான் திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான் பஞ்சாயத்து லெவல். ஸோ எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. அனைத்து இடத்திலும் சப்சிடி டிரான்ஸ்பரண்டா போகும்போது இங்க மட்டும் என்ன பிரச்சனை? ஏன் அதை பண்றாங்க? கலெக்டர் ஆஃபீஸில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்கார். அவர் என்ன பண்றாரு? டாஸ்மாக் இன்சார்ஜா பல கலெக்டர் ஆஃபீஸில் போட்டிருக்காங்க. அவங்க வேலை தானே. அவங்க போய் உண்மையாலுமே மண்வள அடையாள அட்டை 25 கோடி விவசாயிகள் தமிழகத்தில் அது குறைவு வாங்கல. இதெல்லாம் போய் கேம்ப் போட்டு நடத்தணும். மாநில அரசு கேம்ப் போட்டு இது மத்திய அரசுடைய திட்டம்,
வாங்க எங்கள் அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நீங்கள் வாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க. அதான் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியில் இருக்கும்போது நடக்கும். ஆனால் தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம், மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும்